ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 22/4/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். முதல் கேள்வி, சேவை செய்யும் குழந்தைகள் எந்த ஒரு சாக்குப்போக்கு கூற முடியாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், பாபா இங்கு வெப்பமாக இருக்கிறது, இங்கு குளிராக உள்ளது, எனவே எங்களால் சேவை செய்ய முடியாது என்று சாக்குப்போக்கினை சர்வீசபிள் குழந்தைங்க சொல்ல மாட்டாங்க. சிறிதளவு வெப்பமாக இருக்குது அல்லது குளிராக இருக்குது என்றால் பொறுமையற்றவராக ஆகிவிடக்கூடாது. எங்களால் சகித்து கொள்ளவே முடியாது என்பதல்ல. இந்த துக்கதாமத்தில் துக்கம், சுகம், வெப்பம், குளிர், நிந்தனை மற்றும் புகழ் அனைத்தையும் சகித்து கொள்ளணும். சாக்குப்போக்கு சொல்லக்கூடாதுன்னு பாபா சேவை செய்யும் சர்வீசபிள் குழந்தைங்க எந்த சாக்குப்போக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யாரால் பாரதத்தின் சேவை செய்ய முடியாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சத்யுகத்தில் இந்த பவித்ரதா ராஜாக்களின் ராஜ்யம் இருந்ததுங்கிறாங்க பாபா. மிகவும் சுகம் உடையவர்களாக இருந்தாங்க. பிறகு அபிபவித்திர, அதாவது தூய்மையற்ற ராஜாக்களும் ஆகிறாங்க. இறைவன் பெயரில் தான புண்ணியம் செய்கிறதுனால அவர்களுக்கும் பலன் கிடைக்குது. இப்பொழுது நடக்கிறது பிரஜைகளின் ராஜ்யம்ங்கிறாங்க பாபா. ஆனால் இவர்களால் ஒன்றும் பாரதத்தின் சேவை செய்ய முடியாதுங்கிறாங்க பாபா. பெரிய பெரிய தலைவர்களால் கூட பாரதத்தின் சேவை செய்ய முடியாது. பாரதத்தினுடையதோ அல்லது உலகத்தின் சேவையோ ஒரு எல்லையில்லாத தந்தை தான் செய்ய முடியும்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாபா நமக்கு இப்பொழுது எந்த டைரக்ஷன் கொடுத்திருப்பதாக கூறுகின்றார். பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க இப்பொழுது என்னுடன் உதவி செய்பவர்களாக ஆகணுங்கிறாங்க பாபா. எவ்வளவு அன்புடன் புரிய வைக்கிறேன். தேகி அபிமானி, அதாவது ஆத்ம உணர்வுடையவர்களாக குழந்தைங்க ஆகணுங்கிறாங்க பாபா. தேக அபிமானி, அதாவது தேக உணர்வுடையவர்கள் என்ன செய்ய முடியும், சேவை செய்ய முடியாதுங்கிறாங்க. ஏன்னா மாயின் சங்கிலிகளில் மாட்டி இருக்கிறாங்க. இப்பொழுது எல்லோரையும் மாயின் விலங்குகள்லேருந்து, குருக்களின், அதாவது சாது சன்னியாசிகள் குருமார்களுடைய விலங்குகள்லேருந்தும் விடுவீங்க அப்படின்னு பாபா நமக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நம்மளுடைய தொழிலாகவும் இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. யார் எனக்கு உதவி செய்பவர்களாக இருக்கிறாங்களோ பதவியும் உயர்ந்த பதவியை அடைவாங்க அப்படின்னு பாபா சேவாதாரி குழந்தைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, யார் இறை தொண்டர்கள் ஆவது கிடையாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், முகமதியர்கள் இறை தொண்டர்கள் ஆவது கிடையாதுங்கிறாங்க பாபா. ஆனால் அவர்களோ உதவி செய்பவர்களாக ஆகிறதுலாம் இல்லை. குதா யாரை பாவனமாக ஆக்குகிறாரோ அவர்களுக்கு தான் இப்பொழுது மற்றவர்களை தனக்கு சமானமாக ஆக்குங்கிறாங்க பாபா. ஸ்ரீமத் படி நடங்கன்னு சொல்கிறாங்க. முகமதியர்கள் இறை தொண்டர்கள் ஆவது கிடையாதுன்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்பொழுது நம் அனைவருக்குமே எந்த நிலையில் இருக்கிறோம் என பாபா கேட்குறாங்க. இதுக்கான பதில், இது மரண உலகமாக இருக்குங்கிறாங்க பாபா. அந்த அமர்ந்தபடியே திடீர்னு அகால மரணம்லாம் ஆயிடுது. ஆக நாம் ஏன் முன்கூட்டியே உழைத்து தந்தையிடமிருந்து முழுமையான ஆசையை பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு பாபா கேட்குறாங்க. மனிதர்களுக்கு வானப்பிரஸ்த நிலை ஆகும் பொழுது இப்பொழுது பக்தியில் ஈடுபடலாம்லாம் நினைக்கிறாங்க. வானப்பிரஸ்த நிலை இல்லாதவரையும் நிறைய பணம் செல்வத்தை சம்பாதிக்கிறாங்க. இப்பொழுது உங்கள் அனைவருக்கும் இருப்பதை வானப்பிரஸ்த நிலைங்கிறாங்க பாபா. பின் ஏன் தந்தைக்கு உதவி செய்பவராக ஆகிவிடக்கூடாது அப்படின்னு பாபான்னு கேட்குறாங்க. நாம் தந்தைக்கு உதவி செய்பவர்களாக ஆகிறோமா என்று நம் உள்ளத்தை நாமே கேட்டுக்கொள்ளணும் அப்படின்னு பாபா நம் அனைவருக்குமே வானப்பிரஸ்த நிலை தான் சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், யார் திரிகாலதரிசியாக ஆவதில்லைன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சாது சந்நியாசிங்க ஆகியோர் கூட ஆள்காட்டி விரலை மேல் நோக்கி காட்டி பரமாத்மா ஒருவரைன்னு சொல்கிறாங்களாம். அவரே அனைவருக்கும் சுகம் அளிப்பவர், இறைவன் அல்லது பரமாத்மான்னு அவர் தான் சொல்லிடுறாங்க. ஆனால் அவரை யாருமே தெரியாமல் தான் இருக்கிறாங்க. ஒரு சிலர் விநாயகரை, ஒரு சிலர் ஆஞ்சநேயரை, மற்றொரு சிலர் தங்களுடைய குருவையெல்லாம் நினைவு செய்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பக்தி மார்க்கத்தினுடையவர்களாக இருக்கிறாங்கங்கிறாங்க பாபா. இப்போ நாம் தான் தெரிஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறாங்க. பக்தி மார்க்கம் கூட அரைக்கல்பம் நடக்க வேண்டி இருக்குது. பெரிய பெரிய ரிஷி முனிவர்கள் எல்லாருமே மேல் நோக்கி நேத்தி அப்படின்லாம் சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஏன்னா எங்களுக்கு இறைவனை தெரியாதுன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்கங்கிறாங்க.
படைப்பவர் மற்றும் படைப்பை நாம் தெரியாமல் இருக்கிறோம். அவங்க திரிகாலதரிசியாக ஆகிறதில்லைன்னு சொல்லி பாபா சாது சன்னியாசிகள் திரிகாலதரிசியாக ஆகிறதில்லைன்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொம்மைகளின் விளையாட்டை பற்றி பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, மனிதர்களோ ராவணனுடைய இவ்வளோ பெரிய உருவத்தை எவ்வளோ செலவு செய்து அமைக்கிறாங்க அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பிறகு ஒரே நாளில் அழித்து விடுறாங்க, அவன் எதிரியாக இருக்கிறதுனால அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஆனால் இதுவோ பொம்மைகளின் விளையாட்டாக ஆகிடுச்சு. சிவபாபாவினுடைய உருவத்தை செய்து அமைத்து பூஜை செய்து பிறகு உடைத்து விடுறாங்க. தேவிகளுடைய உருவங்களை கூட இந்த மாதிரி செய்து பிறகு மூழ்கடித்து விடுறாங்க. எதுவுமே புரிந்துக்காமல் இந்த மாதிரி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு பாபா பொம்மைகளின் விளையாட்டை பற்றி சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், சன்னியாசிகள் தங்களை யார் என சொல்லிக்கொள்வதாக பாபா கேட்குறாங்க. பாபா சொல்கிறாங்க, தந்தை கூட மீண்டும் வந்திருக்கிறாரு, இப்பொழுது முழுமையான உலகத்திற்கு அதிபதி ஆகணுங்கிறாங்க பாபா. அதாவது ஃபாலோ ஃபாதர் மதர், அதாவது தாய் தந்தையை பின்பற்றுங்க அப்படிங்கிறாங்க பாபா. தந்தை மட்டுமே இருக்க முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சன்னியாசிகள் நாங்கள் எல்லோருமே ஃபாதர், அதாவது தந்தைன்னு சொல்லிக்கிறாங்களாம். ஆத்மாவே பரமாத்மா, இதுவோ தவறாகி விடுதுங்கிறாங்க பாபா. சன்னியாசிங்க ஆத்மாவே பரமாத்மான்னு சொல்லிடுறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. இங்கு மதர் ஃபாதர், அதாவது தாய் தந்தை இருவருமே புருஷார்த்த முயற்சி செய்கிறாங்க. ஃபாலோ மதர் ஃபாலோ ஃபாதர் அப்படின்னு இந்த வார்த்தைகள் கூட இந்த இடத்தினுடையதாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, இங்கு யாரை பார்க்கணும் யாரை பார்க்கக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், வெளியிலிருந்து பெரிய மனிதர்கள்லாம் வர்றாங்க அப்படின்னா யார் வந்திருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக எவ்வளோ மனிதர்கள்லாம் போய் பார்க்குறாங்க அப்படிங்கிறாங்க பாபா. ஆனால் இவ்வளோ பகவானே எவ்வளோ மறைமுகமாக இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா. நான் இந்த பிரம்மாவோட உடல் மூலமாக பேசுகிறேன், நான் தான் இந்த குழந்தைங்களுக்கு பொறுப்பாளிங்கிறாங்க பாபா. சிவபாபா பேசுகிறாரு, அவரே கற்பிக்கிறாரு என்று நீங்கள் எப்பொழுதும் நினையுங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. நீங்கள் சிவபாபாவை தான் பார்க்கணும், பிரம்ம பாபாவை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எதை நாம் சொல்லுவதால் வெட்கம் ஏற்படுவதில்லையான்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சரு பாபா சொல்கிறாங்க, ஒன்று சுயதர்ஷன சக்கரதாரி ஆகுங்க மற்றும் ஆக்குங்க, உறுதியான யோகியாக ஆகுங்க மற்றும் ஆக்குங்க அப்படிங்கிறாங்க பாபா. என்னை நினைவு செய்யுங்கன்னு தந்தை சொல்கிறாரு. ஆனால் நாம் சொல்கிறோமோ பாபா நாங்கள் மறந்து விடுறோம் என்று. வெட்கம் ஏற்படுவதில்லையான்னு பாபா கேட்குறாங்க. நிறைய பேர் உண்மையை சொல்கிறதே இல்லை, நிறைய பேர் மறந்து விடுறாங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த பெயர் மிகவும் நன்றாக இருக்கிறதுன்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், எந்த கர்ம பந்தனத்தில் மாட்டி இருக்கிறீங்களோ அதை மறந்து விடுங்கன்னு இப்போ பாபா நமக்கு சொல்கிறாங்க. இல்லறத்தில் இருந்தபடியே மறந்து கொண்டே போங்க. இப்பொழுது நாடகம் முடிவடையுது, நமது வீட்டிற்கு செல்லணும். இந்த மகாபாரத போருக்கு பின்னாடி தான் சொர்க்கவாசல் திறக்கும். எனவே கேட்வே டு ஹெவன், அதாவது சொர்க்கவாசல் என்ற இந்த பெயர் மிகவும் நன்றாக இருக்குதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது எதனுடைய கடைசி யுத்தம்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில் பாபா சொல்கிறாங்க, போர்களே நடந்து எப்போயும் நடந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லி ஒரு சிலர் பேர் சொல்கிறாங்களாம். ஏவுகணைகளின் யுத்தம்னு எப்பொழுது நடந்ததுன்னு பாபா கேட்குறாங்க. இது ஏவுகணைகளின் கடைசி யுத்தமாக இருக்குதுங்கிறாங்க பாபா. 5000 வருடங்களுக்கு முன்பு போர் மூண்டிருந்த பொழுது இந்த வேள்வியும், அதாவது இந்த யஞமும் இயற்றப்பட்டிருந்திருக்கு அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இப்பொழுது இந்த பழைய உலகத்தின் விநாசம் ஆக போகுது, புதிய ராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது அப்படின்னு பாபா இது ஏவுகணைகளின் கடைசி யுத்தம்னு பாபா சொல்லி புரிய வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், எது நமக்கு உதவப் போவதில்லை அப்படின்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், நாம் இந்த அரசாட்சியை பெறுவதற்காக ஆன்மீக கல்வியை கற்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. நம்மளுடைய தொழில் ஆன்மீகமானதுன்னு சொல்கிறாங்க. உலகியல் கல்வியோ உதவ போகிறதில்ல அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. சாஸ்திரங்கள் கூட பயன்படாது, பின் நாம் ஏன் இந்த தொழிலில் ஈடுபடக்கூடாதுன்னு பாபா கேட்குறாங்க. தந்தையோ உலகத்துக்கு அதிபதியாக ஆக்குறாரு, எனவே எந்த படிப்பில் ஈடுபடணும் அப்படின்னு சிந்திக்கணும். அவங்களோ கொஞ்சம் டிகிரி பட்டங்களுக்காக படிக்கிறாங்க,
நீங்கள் ராஜ்யத்தை அடைகிறதுக்காக படிக்கிறீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசமாக இருக்குது. இந்த படிப்பை படிக்கிறதுனால கடலை கூட கிடைக்குமா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. லௌகீக படிப்பு, உலகாய படிப்பை பற்றி பாபா சொல்கிறாங்க. ஒருவருடைய சரீரம் விடுபட்டுடுச்சுன்னா கொஞ்சம் கடலை கிடச்சது கூட போயிடுங்கிறாங்க பாபா. இந்த சம்பாத்தியமும் கூடவே செல்லக்கூடியதாக இருக்குது. நாம் இப்போ படிக்கிற ஞானம் கூடவே வரக்கூடியதுங்கிறாங்க பாபா. மரணம் தலை மீது இருக்குது. அதற்கு முன்னதாக நாம் நமது முழு சம்பாத்தியம் செய்து கொண்டு விடணுங்கிறாங்க பாபா. இந்த சம்பாத்தியம் செய்ய செய்ய உலகமே விநாசமாக போகிறது. உங்களது படிப்பு முடிவடையும் பொழுது தான் விநாசமாகும்னு பாபா நம்ம உலகாய படிப்பை படிக்கிறதுனால எந்த புண்ணியமும் இல்லை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதனுடைய கணக்கை முடித்துவிட்டு சிரேஷ்ட சேவாதாரியாக ஆகணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், யாருடைய ஒவ்வொரு சங்கல்பமும் சக்திசாலியாக இருக்குதோ அவரே சிரேஷ்ட சேவாதாரியாக இருக்கிறாரு. ஒரு சங்கல்பம் கூட எங்குமே வீணாகி விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பாபா. எந்த சங்கல்பமும் வீணாயிடக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா சேவாதாரி உலகம் என்ற மேடையில் நடிக்கிறவங்க முழு உலகமுமே உங்களை காப்பி செய்யுதுங்கிறாங்க பாபா. நீங்கள் ஒரு எண்ணத்தை கூட வீண் செய்தீர்கள் என்றால் உங்களுக்காக மட்டும் வீண் செய்யலை, ஆனால் அநேகருக்கு வீண் செய்ய கருவியாக ஆகிறீங்கிறாங்க பாபா. எனவே இப்பொழுது வீணானவற்றின் கணக்கை முடித்துவிட்டு சிரேஷ்ட சேவாதாரியாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த வாயு மண்டலத்தை அமைக்கணும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சேவையின் வாயு மண்டலத்தின் கூடவே எல்லை இல்லாத வைராக்கிய உள்ளுணர்வின் வாயு மண்டலத்தை அமையுங்கள்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எந்த சக்தியின் மூலம் ஒரு காரியத்திற்கு பதிலாக 1000 காரியங்களை செய்ய முடியும்னு பாபா கேட்குறாங்க. அதுக்கான பதில், சங்கமயுகம் இருக்கிறதே இணைந்து இருப்பதற்கான யுகம். தந்தையிடமிருந்து தனியாக ஆகியிருக்க முடியாதுங்கிறாங்க பாபா. எக்காலத்திற்குமான தோழன் ஆவீங்க அப்படிங்கிறாங்க பாபா. எப்பொழுதுமே தந்தையின் கூட இருப்பது என்றால் எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது. தந்தை மற்றும் நீங்கள் எப்பொழுதும் கம்பைண்டாக இருக்கிறீங்க என்றால் இணைந்திருப்பதன் சக்தி மிகவும் பெரியதுங்கிறாங்க பாபா. ஒரு காரியத்திற்கு பதிலாக 1000 காரியங்கள் செய்ய முடியும். ஏன்னா 1000 தோள்களை கொண்ட தந்தை உங்கள் கூடவே இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க பாபா. அதனால் பாபா கமைண்ட ரூபத்தின் நினைவுனால தான் எப்பொழுதும் வெற்றியாளர் ஆக முடியும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.